வணக்கம் இடமலம் நேயர்களே. வெடியும் இனிப்பும் நல்ல உணவும் சொந்தக்காரங்களெல்லாம் மீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக இந்த தீபாவளியை வந்து கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. தீபாவளி அப்படிங்கிறது ஒரு நாள் தான். ஆனால் 5 வருடமாக தீபாவளியாக இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தினம் தினம் தமிழர்கள் தீபாவளி அப்படிங்கிறத எதிரிகள் கூட ஒத்துக்கும் வண்ணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொற்கால ஆட்சியில் தொடர்ந்து என்னதான் குறை கூறுகள் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கணுமே, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், அவங்களுக்கும் கேள்விகள் கேட்டு அவங்களோட பதில் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய மனதோடு நான் இந்த ஆட்சியை ஆதரிச்சாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க கிஷோர் கே சாமி கிட்ட வந்து கேள்வி கேட்டு பதில பெற போறேன். இதுதான் ஜனநாயகம். வணக்கம். வணக்கம். பொற்கால ஆட்சி யாருக்கு? பின்ன கற்கால ஆட்சி அது கற்கால ஆட்சி தான். வேற என்ன கற்கால ஆட்சி? ஆனாலும் பொற்கால ஆட்சி யாருக்கு அப்படின்னா அது நம்ம ஸ்டாலின் குடும்பத்திற்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அலக்கைகள் யார் யாரெல்லாம் வந்து இந்த குறுநில மன்னர்களாக இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் நம்ம 10 ரூபா பாலாஜிலேருந்து ஆரம்பித்து இவங்க எல்லாருக்கும் வந்து பொற்கால ஆட்சி இல்லைன்னு மறுக்க முடியுமா? தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சாப்பிட்ற தட்டிலேருந்து இந்த பருக்கை கீழே விழுந்துருமா, எச்ச பருக்கை அதெல்லாம் பொறுக்கிட்டு போகிற இந்த தொங்கு சதைகளான அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கும் பொற்கால ஆட்சி தான். சரி, இப்போது லாஜிக்காக பேசுகிறேன்னு வச்சுருக்கேன். உங்ககிட்ட லாஜிக்காக ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போது ஒரு மலர் இருக்குது. அந்த மலரை வந்து ஒருத்தங்க மேலே போட்டு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த மலர் அவங்க மேலே படணும். அதனால் அந்த மலர் அவங்க மேலே படுற மாதிரி தான் ஒரு மலர் வளையம் வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உலகமே ஒரு திசையில் பயணித்தாலும் அந்த மலர் அவங்க மேலே படணும், மரியாதை செலுத்தணும்னு வைக்க போனவரை திருப்பி வந்து டுமாங்கோலி அது மலர் வளையத்தை திருப்பி ஏற்றும் போறிய அது இப்படி திருப்பணும் அப்படின்னு நீ தான் அங்கே டேமுக்கு பூ போடணும்னு தட்டோட தூக்கி போடுவீங்க. ஏன் அந்த நதிக்கு அந்த தட்டு வந்து தேவையில்லையா? சொல்லுங்க. அதுதான் பறக்கும் தட்டுன்ற மாதிரி மிதக்கும் தட்டு. அதான் மிதக்கும் தட்டு. உங்க தட்டை தூக்கி போட்டாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் அதாவதுங்க ஒரு ஒரு மலர் வளையத்தை கூட எப்படி வைக்கணும்னு தெரியாத நீ எங்கிருந்து மக்களை நீ வந்து பாதுகாக்க போற? அது கூட இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா இப்படி திருப்பணுங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆள் ஓடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சரியா? இவ்வளோதான். ஏன்னா நீ எதுக்கு அங்கே போயிருக்கேன்னு உனக்கே தெரியாது. அதை எதுக்கு அங்கே மலர் வளையத்தை வைக்கிறேன்றதை பற்றியும் உனக்கு தெரியாது. அதோடைய மகத்துவம் பற்றியும் உனக்கு தெரியாது. என்னென்னா அது மிகப்பெரிய தியாகங்களை செய்த காவல்துறையினர். அது என்ன உயர்ந்த தியாகம்னா உயிர் தியாகம். இந்த உயிர் தியாகத்தை செய்த காவல்துறையினரிலிருந்து மரியாதை கொடுக்கின்ற வண்ணம் அவங்களுக்காக அந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு அதுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த போகிறீங்க அப்படின்ற இந்த குறைந்தபட்சம் மரியாதை இதுவாவது உனக்கு இருக்கா? உனக்கு கிடையாது. உனக்கும் போலீஸ்க்கு தான் ஆரம்பத்துலேருந்து ஆகாது. உற்சாக காவியமே, உலகங்கள் ஓவியமே, அன்பே அழகே இதெல்லாம் வந்து நீ வந்து செல்லா மேரேஜ் காலத்துக்கு வெளில சொன்னதுனால தானே வாயிலே மிதி வைனு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயத்துக்கு தயவுசெய்து நியாயமாகவும் கண்ணியமாகவும் பேசலாம். நியாயமாகவும் கண்ணியமாக தான் சொல்கிறேன். இதற்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் நான். ஏங்க ஒரு கேவலமான அரசியல் பேசிகிட்டு இருக்காங்கங்க எல்லாருமே. இப்போது நம்ம கை தவறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு. அன்றைக்கி கூட நான் தெரியாமல் ஜிபேல அன்றைக்கி கை தவறி உங்களுக்கு ஒரு 50K போட்டேன் சொன்னோன்னு நீங்கள் திருப்பி அனுப்பிட்டீங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்படி கை தவறி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் கை தவறி ஏதோ ஒரு போஸ்ட் ஷேர் ஆயிடுச்சுன்னா கேவலம் அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பெண்ணுடைய முகத்தை எல்லா இடத்துலையுமே வந்து போடுறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட டிசிப்ளினே ரொம்ப அசிங்கமான விஷயம் தான். சூப்பர் சூப்பர் கிஷோர். சரி, எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைவேட் இது ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதுக்குள்ளே போய் நம்ம எட்டி பார்க்கறதுன்றது வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் அல்காரிதமே எடுத்திங்கனாக்க, அல்காரிதம்னா என்னென்னா ஒரு இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயம் குறித்து பார்க்கிறீர்கள், தேடுகிறீர்கள், பேசுகிறீர்கள் அப்படின்னா அல்காரிதம்ன்றதை அதை கணக்கில் எடுத்துப்பாங்க. கணக்கில் எடுத்துகிட்டு அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க, ஒன்றுத்தையே பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஃபுட்டு பற்றி பார்த்தா நாயை பார்க்குறீங்கன்னா நாய் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியான இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஏற்றுக்கல. அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே நம்ம எதுக்கு எட்டி பார்க்கணும்? சரியா? ஏதோ ஒன்று, அதாவது கருணாநிதி அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒன்று அட்டம் பண்ணணும்னு பண்ணியிருக்காப்புல. அது ஏதோ லைக் பண்ண போவோ ஷேர் பண்ண போயோ தெரியாதனமாக ரீபோஸ்ட் ஆகிடுச்சுன்னே வச்சுப்போமே. ஒரு பெரிய விஷயமா வச்சு பேசிக்கிட்டு அவரோட அஃபிஷியல் அக்கௌண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பம் சார்ந்து போடுறாரு, அரசு விழாக்களை கலந்துக்கிட்டு போடுறாரு, எல்லாமே போடுறாரு. அப்பேற்பட்டவர் நானும் அதான் சொல்றேன். வரும் அவர் எதை வேணாலும் போடலாம். சரியா? அது வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்து வந்து பேசுறதுன்றது தப்பு. நம்ம ஃபேக்ட்ஸ் பேசலாம்.
இல்லை நம்ம ஜெனியூனாக பேசுவோம். ஜெனுவினாக தான் சொல்கிறேங்க. ஐ எம் ஜெனுவின்லி சேயிங் தட் ஐ எம் அகெயின்ஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் லைக் போட்டார்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். கலைஞர் அவர்கள் வந்து தன்னோட இறுதி காலத்தில் ஃபேஸ்புக் வேற யாரோ ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவர் வந்து பார்ப்பார்லாம், ஓகே. பட் இவர் வந்து இறுதி காலத்துலயும் அவர் வந்து மாநாட மாறுபாடெல்லாம் பார்த்து தானே இருந்தாரு. லெட்ஸ் ஸ்டிக் டு தி டாபிக். நீ கருணாநிதி பத்தி பேசினாலும் ஐம் ஸ்டிக்கிங். உதாரணத்துக்கு சொல்றேங்க, நான் என்ன சொல்றேன், நானும் உதாரணம் தான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது உதயநிதி அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸாவியான ஆள் தான். சரி, ஒரு ரொம்ப நாளா இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுவாரு, சோஷியல் நாயோட கட்டி பிடிச்சிட்டு போட்டோ எல்லாம் போடுறாரு. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கூட தான் நாய் வச்சிருக்கீங்க, கட்டி பிடிச்சி போட்டோ போடுங்க, நான் லைக் போடுறேன். எதுக்குங்க? எனக்கு வேலை பழக்கம், ரீஷேர் பண்றேன். உங்களுக்கு வேலை பழக்கம் இல்லையா? ரீஷேர் பண்ணிட்டு திருப்பி நான் அதை வந்து அன்ஷேர் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. வேற விஷயம், அவங்களுடைய சோ நான் என்ன தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பி அதை சொல்றேன், நீ கம் பேக் டு தட். தனிப்பட்ட விஷயம் இல்லைங்க. லைக் பண்ணா இவர் லைக் பண்ணியிருக்காருன்னு தெரியும், ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிருக்காங்க தெரியும். ஸோ ரீஷேர் பண்ணாலும் அதே தான். அவர் தெரியாம கை வந்து தெரியாம பட்டுச்சு. இதாங்க அதை எதுக்கு இவ்வளோ பெரிது பண்ணாங்க அப்படின்றதே எனக்கு புரியல. ஆனா யார் பெரிது பண்ணாங்கன்றதை பாருங்க. ஆமா, இவங்களால பாதிக்கப்பட்டவங்க, இவங்க கட்சியால பாதிக்கப்பட்டவங்க. சரியா? இப்போ ஒரு நடிகை, அவங்களுடைய திருமணம் சரி கோவாவில் நடக்குது. இந்த திருமணத்துக்கு வந்து விஜய் போகிறார். சக நடிகை விஜயோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வண்டிக்கு தனியாக தான் போகிறார். தனியாக போகும்போது நீங்களும் வாங்க கூட, நம்ம போயிடலாம். இப்போ நான் நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், மேரேஜுக்கு போகிறோம், ஒரே இடத்துலேருந்து கிளம்பி போகிறோம். சரியா? என்ன சொல்லுவேன் நான், எதுக்கு பெட்ரோல் இது பண்ணிட்டு கூட வாங்க, இல்லை நான் உங்க கூட வரேன்னு சொல்லுவேன். இவ்வளோதானே, ஒரே காரில் ஒரே பைக்கில் மாதிரி போவோம். சரியா? இது மாதிரி தான். அதை பெருசுபடுத்தி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்லஸ் போலீஸ் உள்ளே வந்து ரிவீல் பண்ணால் தான் உண்டு. டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெளியே விட்டு இவங்க 2 பேரோட தான் போயிருக்காங்க. ஏன் பச்சையாக பேசுவாங்க? இது என்ன பேரெல்லாம் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கீர்த்தி சுரேஷோடைய திருமணத்திற்கு விஜய் போகிறார். அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்க ஸ்டார் அவங்களுடைய திருமணத்துக்கு போகிறார். உடனே அவங்க த்ரிஷா போயிருக்காங்க, 2-3 பேர் போயிருக்காங்க, த்ரிஷாவும் அதில் போயிருக்காங்க. உடனே த்ரிஷா வந்து சென்றா அப்படின்றத வச்சு அவங்க வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ, அவங்க அந்த சர்ச் ஏறுறப்போ ஃப்ரிஸ்க் பண்ணுற அந்த ஃபோட்டோவை எடுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணது யார்? திமுக. சரி, நீங்கள் பண்ணது தானே உங்களை. அதுவும் தப்பு தாங்க, இதுவும் தப்பு தான். அதுதான் சொல்கிறேன் நான். இப்போது யார் ஆரம்பிச்சது? இப்போ நான் ஏன் சொல்கிறேன் திமுக தீய சக்தின்றதுக்கு புரியுது அவங்களுக்கு? யார் இதுக்கெல்லாம் ஊற்று? யார் ஆரம்பிக்கிறாங்க? சரி, நீ ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைக்கிற, அதை மற்றவங்க தொடர்றாங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற, அவன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். சரியா? உதவாநிதிக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, உதவாநிதிக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைஃப் இருக்குது. சரியா? உதவாநிதி யாருடன் உறவில் இருக்கிறார்ன்றது நம்மளுடைய பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனையாக கொண்டு திணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை கட்சிக்கு தலைமைன்னு கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சாங்கன்னா நம்ம அதை கேள்வி கேட்க போகிறோம், மற்றபடி நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த கலாச்சாரமே ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு கலாச்சாரம். என்ன? தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசுவது அப்படின்றது ஒரு அருவருக்கத்தக்க கலாச்சாரம். இது யார் புகுத்தியது? இன்றைக்கி சோஷியல் மீடியா காலகட்டங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வருண், சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டங்களில் நீங்கள் முரசொலி எடுத்து பாருங்கள். காமராஜர்லேருந்து ஆரம்பிங்க, எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எடுத்து யார் எப்படி பேசியிருக்காங்கன்றது எடுத்து பாருங்க. காமராஜர் விட்டுருங்க, காமராஜர் கூட பொலிட்டிக்கல் ரைவலுங்க, அரசியல் எதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்க? மூச்சுக்கு 300 முறை ஈவேரா மண்ணுடா பேசுகிறாங்களா இல்லையா? இதே ஈவேரா குறித்து எவ்வளவு மோசமாக வந்து முரசொலி பேசியிருக்கு, கருணாநிதி பேசியிருக்காருன்றதை எடுத்து பாருங்க. ஈவேரா மண்ணுடானா ஈவேராவோட மண்ணு அர்த்தம், ஈவேராவை மண்ணுன்னு சொல்லுங்க, நீங்கள் தப்பா எடுத்துக்க இல்லைங்க. அது ஏதோ ஒன்று. சரியா? மண்ணோ இன்னும் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்றத பாருங்கள். இதே ஈவேராவே ஜீவானந்தம் எடுத்திருக்கிறார். ஜீவானந்தம் புத்தகமே போட்டிருக்காரு, தோழர் ஜீவானந்தம் புத்தகமே போட்டிருக்காரு. இது ஈவேராவுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து புத்தகம் போட்டிருக்காரு. எங்கேயுமே தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்காது. அவருடைய கருத்தியலை மட்டும் எடுத்து அந்த கருத்தியலை வந்து டிசெக்ட் பண்ணியிருப்பார். அது மாதிரி ராஜாஜி எடுத்துக்கோங்க. எல்லாரும் பேசுவாங்க ராஜாஜி ஈவேராவும் நண்பர்களாக. அதையெல்லாம் விட அவங்களுக்கு கருத்தியல் வேறுபாடுகள் இருக்குது. இந்த கருத்தியல் வேறுபாடுகளை எவ்வளோ அழகாக ராஜாஜி கொண்டு போயிருப்பாருன்றது. அந்த மாதிரி அவரை எதிர்த்த காலகட்டங்களில், அதாவது அவரை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இருந்த காலகட்டங்களையும் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதிமுக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் பேசுகிறார்.
அப்போது எம்ஜிஆர் சொல்கிறார், ஐயா அவர்கள் எங்களை என்ன வேணும்னு சொல்லலாம், நாங்கள் ஐயா அவர்களை மதிப்போம் அப்படின்ட்டு. கடைசியில் இவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னே அவர் கடைசியாக போய் சந்தித்தது யார் அப்படின்னாக்கா டாக்டர் ஹண்டே எழுதியிருப்பார். அவருடைய இதில் வந்து எழுதியிருப்பார், அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். நான் ஆரம்பி இவர் எம்ஜிஆர் நாங்கள் எல்லோரும் தான் போய் பார்த்தோம். அவரை கடைசியாக சந்தித்து அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு இருக்குது. இவர்கள் அப்படி கிடையாது. இவர்கள் புகுத்திய அரசியல் இருக்கு பாருங்க, கேவலமான அருவருக்கத்தக்க அரசியல். 1949 ஈவேராவிடமிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இங்கே எடுத்து பாருங்க. அவ்வளோ மோசமாக ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு பாருங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கும். நீ என்ன திட்டுவ, நான் ஒன்று அதை விட மோசமாக திட்டுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரகத்தில் இருக்கும். அவர்கள் வந்து கண்ணீர் துளிகள்னு, அது வந்து ரொம்ப டீசெண்டான வார்த்தைகள். அதுக்கப்புறம் அவர் பேசிய வார்த்தைகள்லாம் இன்னும் கொடுமையான வார்த்தைகள். இவர்களை பார்த்து, இவர்கள் பதிலுக்கு அவரை பார்த்து பேசியதில் அது இன்னும் மோசமான வார்த்தைகள். சரியா? இப்படி பரஸ்பரம் திட்டிக் கொண்டார்கள். இந்த கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தது? இல்லைங்க, இப்போ எனக்கு இதில் இன்னொரு விஷயம், தமிழ் சமுதாயத்தில் சட்டமன்றம் நடக்குதுல்ல, கூட்டம் நடக்குதுல்ல, சத்தியமூர்த்திக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், ஜீவானந்தமாக இருக்கலாம் இல்லை வேறு தலைவர்களாக இருக்கலாம், அவ்வளவு வார்த்தை போர் நடக்கும் சட்டமன்றத்தில். முடிஞ்ச உடனே 2 பேரும் சேர்ந்து போய் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, தேநீர் அருந்திக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இருந்த ஒரு சூழலை, ஒரு அரசியல் சூழலை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டு போனது யார்? எல்லாரும் இந்த செல்வி ஜெயலலிதாவுடைய சேலையை பிடித்து இழுத்ததை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அதை கடந்து நடந்த, அதாவது அது வந்து கிளைமேக்ஸ். அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்தது, சேலையை பிடிச்சி இழுத்தது, இதெல்லாம் கிளைமேக்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? திருடன், நீ வந்து இந்த நிதிநிலை அறிக்கையை நீ படிக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும்? நான் என்னை சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உன் கட்சி அந்த திருட்டு கட்சி நீ சொல்லியிருந்தனா அது 2 பேருக்குள்ள வார்த்தை போரா முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் மாறாக மைக்க மூடிட்டு சோகம் பாபு அது இதுன்னு பேசும்போது தான் அவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அந்த பஞ்ச் ஆஃப் பேப்பரை தூக்கி போடுறாங்க. அப்போது அது கை கலப்பம், அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம், அந்த பக்கத்தில் பேப்பர் வெயிட்டு தூக்கி போடுறாங்க. இப்படி சண்டையாவது, மைக்கை தூக்கி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி சண்டையாவது, இதெல்லாம் ஆகுது. அப்போ இதோடைய ஆரம்பம் எங்கே? நீ திருடன் என்பது உன் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. சோகன் பாபுன்றக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் கொண்டு வர நீ அதை? இப்படி ஒரு இடத்திலும் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றதையே ஒரு கலாச்சாரமாகவே புகுத்தியது யாருன்னா திமுக, முக்கியமாக கருணாநிதி வகையரா. இப்போ அதோடைய பலனை தான் நீங்கள் கர்மா இச கருணாநிதி பூமராங். அது பூமராங் கிடையாது, கருணாநிதி வேறு எதுவும் கூட சொல்லுவாங்க. அதை விட மோசமான வார்த்தையை நான் சொல்கிறேன், கெட்ட வார்த்தை, உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை சொல்கிறேன், கர்மா இச கருணாநிதி. அதாவது எனக்கு இதில் என்னென்னா, அவர் எதோ ஆக்சிடென்டலாக அதை வந்து பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிடுறாரு. பட் இங்கே என்ன எனக்கு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் தான் ஏங்க. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய விபத்தே நீ தான். நீ மட்டும் இல்லை, நீயே, உங்கள் அப்பன், உன் தாத்தன், நீங்கள் எல்லாரும் 3 பேருமே 3 தலைமுறையாக தொடர் விபத்துக்கள் தமிழ்நாட்டில். அந்த பெண் என்னங்க பண்ணுவாங்க பாவம், அவங்களோட ஃபோட்டோ விதவிதமான ஃபோட்டோ எடுத்து அவங்கள போய் கீழே கமெண்ட் பண்ணுறா, அது ரொம்ப அசிங்கமாக இல்லையா? தப்பு தானங்க. அதுதான் நான் சொல்கிறேங்க, இது வந்து கண்டிக்கத்தக்கது. சரியா? இந்த கண்டிக்கத்தக்க ஒரு நிலைக்கு நீ இந்த அரசியல் டிஸ்கோர்ஸை கொண்டு போனது யாரு? 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்கிறல்ல, நீ முன்னோடியாக இருந்திருக்கணும்ல. நீ ஆரம்பிச்சு வச்சது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. நீ ட்ரிஷான்னு ஆரம்பிக்கிற, அவங்க வேற ஒரு பேர் சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் ஆரம்பிச்ச? சரி, 1.5 ஆண்டு கட்சி தான். இதே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அதிமுக எங்கே இருக்கிறதுன்னு கேட்டாரா இல்லையா விஜய்? ஆமாம். அவர் சொன்னாரா நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே இருக்கிறதுன்னு சொன்னாரா? சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? அவங்களாவது ஒரு வாட்டி சொன்னாங்க, நீங்க தினம் தினம் தெரியட்டும்ன்ற என்ன தெரியட்டும், ஓ லட்சணம் என்னன்ற தெரியட்டும், என்னன்றது தெரியட்டும். அவரை வந்து ரொம்ப தெளிவா என்ன சொன்னாரு? நீ 1.5 ஆண்டு கட்சி தம்பி என்ன சொன்னாரு? அப்போ நீ இதான மெச்சூர்டான பதில். 1.5 ஆண்டு கட்சி, யாருக்கு தலைமை, எந்த கட்சிக்கு யார் தலைமை என்று கூட தெரியாமையா நீ அரசியலுக்கு வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? இது அரசியல். நீ என்ன பண்ணுவ? நாடாவை எடுத்து பாவாடையை தூக்கிப்ப. சரி, இப்போ இது தப்பா இல்லையா? இந்த மாதிரி அரசியல் பண்றது தப்பா இல்லையா? அதான் சொல்றேங்க, தப்போடைய ஆரம்பம் எங்க? ஆரம்பத்தை நான் ஒத்துக்கிறேங்க, அப்படின்றத நானும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. சரி, அதை தான் நான் கேட்டேன். இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தானே. இது எப்படி இது ஒரு பாலிடிக்ஸாங்க? இது ஒரு பாலிடிக்ஸ் ஆரோக்கியமாக இருக்காது. நீ சாயந்தரம் ஆனால் எங்கே வேணால் போயிட்டு வா,
அது எங்கள் பிரச்சனை கிடையாது. நீ வந்து போயிட்டு அங்கே தகராறு பண்ணனா அது அது வந்து பொது பிரச்சனை. ஒரு ஒரு இந்த இவங்கள சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இது ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணுறதுன்னு வைங்களேன், அதெல்லாம் பண்ணனா அது தப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கண்ணதாசனாவது வனவாசம் நிறுத்திட்டார், நம்ம அப்படி நிறுத்த மாட்டோம். நம்ம வந்து தெருவில் விட்டுருவோம், அது வேறு விஷயம். பட் இங்கே நம்ம அதில் செய்தி வாசிப்பாளரை வந்து மவுண்ட்ரால் துரத்தின்னு ஓடணுன்னா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். சரியா? ஏன்னா இதெல்லாம் பொது பிரச்சனை. நடுரோட நீ துரத்திட்டு ஓடுறோன்னா நம்ம சும்மா இருப்போமா? அப்போ கேள்வி கேட்போம். சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இது எல்லாமே பார்வைக்கு வந்துடுது. ஸோ அதனால் அது வேறு. பட் இது என்னென்னா தனிப்பட்ட விதத்தில் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதே நம்ம பேசவே கூடாது. நியாயமாக ஈவன் ஃபார் அ டிஸ்கஷன் இட்ஸ் டஸ் நாட் வேல்யூ. யாருக்கும் எந்த வேல்யூ அடிஷனல்? நான் ஏன் கொண்டு வந்தேன்னா இந்த மாதிரி தவறான அரசியல் யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாது. நீ ஏன் அதை ஆரம்பிக்கிற? நீ இந்த கலாச்சாரத்தை சரிங்க ஆரம்பிச்சு தொலைச்சிட்டாங்க, முடிச்சு தொலைங்க. அதான் நான் சொல்கிறேன், இவங்களை முடிச்சு தொலைச்சாலே இது முடியுங்க. இவங்களை முடிச்சு தொலைக்காத வரைக்கும் இது முடியாது. இன்னைக்கு சொல்கிறாருல, இன்னைக்கு சீமான் இவ்வளோ விட்டு கொடுக்குறாருல இவங்களுக்கு, இதே ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த சீமான் இந்த வச்சு எவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டாங்க அந்த ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி. அந்த நடிகையை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினது இவங்க தான். சரியா? இத்தனையும் அவங்க தானே பண்ணாங்க. சீமானவர்களுக்கு தெரியாதா? இப்படி ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தை தாக்கினது யார் சொல்லுங்க? யார்? யாரை எடுத்தாலும், யாரை வேணா இருக்கட்டும், சவுக்கு சங்கர் வரைக்கும் வருவோம், யாரை எடுத்தாலும் தனிப்பட்ட விதத்தை தாக்குவது என்பதனை ஒரு வழிமுறையாக இவர்கள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? சரி, அது வந்து நிகழக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து பண்ணக்கூடாது. அதை இவங்களுக்கு அது வேற அரசியலே தெரியாது. திமுகவுக்கு வேற அரசியலே தெரியாது, இந்த அரசியலாம் தெரியும். இப்போ அது திரும்பி அவங்களே வந்து கடிக்குது இல்லை? அதனாலே அதை நிறுத்துவாங்களான்னு அதுதான் சொல்கிறேன். இது எல்லாரும் நிறுத்தணும். யார் நிறுத்த முடியும்? ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைத்தவர்கள் முதல்ல நிறுத்தணும். ஆனால் இவங்க நிறுத்த மாட்டாங்க. இவங்க டிஎன்ஏ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அது எத்தனையோ வாய்ப்பு மக்கள் கொடுத்துட்டாங்க. சரி, நேரம் கருதி முடிச்சுக்கலாம். நேரம்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது பேசலாம். பட் என்னோட நல்ல நேரம் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி. நமக்கு நல்ல நேரம் வந்து 2016 தான், 2026 தான். நாங்களாம் ஜாலியாக தான் இருக்கோம் இந்த ஆட்சியில். நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, நாங்கள்லாம் ஜாலியாக இருக்க வேண்டாமா? மக்கள் ஜாலியாக இருக்க வேண்டாமா? பொதுமக்கள் ஜாலியாக இருக்க வேண்டாமா? நீங்கள் மட்டும் ஜாலியாக இருந்தால் போருமா? நீங்களும் உங்களுடைய 200 ரூபாய் கும்பலும் மட்டும் ஜாலியாக இருந்தால் போருமா? இங்கே மக்கள் ஜாலியாக இருக்கணும்ல. அப்படின்னா 2026 நல்ல நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்று நம்புவோம். மேலிருந்து நம்புவோம். நன்றி.